ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்னென்னா லெமன் சாதமும் கோவக்காய் வறுவல் தான் பண்ண போகிறோம். இப்போ கோவக்காய் 1/4 கிலோ எடுத்து வச்சுருக்கேன். வாங்க அதை பொடிப்படியாக கட் பண்ணி லைட்டாக வேக வச்சுக்கலாம். கோவக்காயை கட் பண்ணிட்டேன், லைட்டாக பழுத்திருச்சு. இன்றைக்கி லேட்டாக தான் எழுந்திரிச்சு, அதனால் தான் சீக்கிரமாக வைக்கிறதுக்காக கோவக்காய் கட் பண்ணிட்டு கோவக்காய் கொஞ்சம் விழுவிழுன்னு இருக்கும். இங்கே பாருங்கள், நல்லா அலசி எடுத்துகிட்டு வறுத்துக்கலாம். கோவக்காய் உடம்புக்கு ரொம்ப நல்லது. ப்ரெஷர் சுகர் இருக்கவங்களாம் காலைல வெள்ளரி பிஞ்சு மாதிரி வெறும் வயிற்றில் 2 காய் சாப்பிட்லாம். இது டேஸ்ட் வெள்ளரி பிஞ்சு மாதிரி தான் இருக்கும். நான் இன்றைக்கி லெமன் சாதத்துக்கு வைக்கிறேன். தொட்டுக்க லைட்டாக வேக வச்சு தாங்க வறுக்க முடியும், இல்லாட்டி நடிச்சு நடிச்சுட்டு இருக்கும். இப்போ கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம். கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாம். உப்பு போடாமல் வேக வச்சுக்கலாம். நம்ம போடுற சிக்கன் பொடியில் உப்பு இருக்கும். வேக வச்சுக்கலாம். மூடி வச்சுட்டு வேக வச்சு சீக்கிரம் வேகட்டு. ஒரு 10 நிமிஷம், அரை வேக்காடு, சும்மா வேக்காடு இருந்தால் போதும். இங்கே பாருங்கள், கோவக்காய் வேக்காடு வெந்துருச்சு. இப்போ இதில் நம்ம ஆயில் ஊற்றி சிக்கன் மசாலா பொடியை போட்டுக்கலாம். ஆயில் ஊற்றிக்கலாம். ஆயில் நல்லா காயிட்டோம். ஆயில் நல்லா காஞ்சிருச்சு. இப்போ கடுகு போட்டுக்கலாம். கருவேப்பிலை போட்டுக்கலாம். கடுகு நல்லா பொரிச்சிருச்சு. இப்போ இந்த கோவக்காயை கொட்டி சிம்மில் அடுப்பில் வச்சுருந்தா நல்லா ரோஸ்ட் ஆகி வரும். சிக்கன் மசாலா பொடி போட்டுக்கலாம். இதில் உப்பு எல்லாமே கரெக்டாக இருக்கும். நமக்கு 1/2 கிலோவுக்கு ஒரு பாக்கெட்டு அப்படின்ற விதத்தில் நம்ம 1/4 கிலோவுக்கு பாதி கொட்டிக்கலாம். நம்ம போடுற அளவு கரெக்டாக உப்பு உரப்பு எல்லாமே சரியாக இருக்கும். இந்த மாதிரி நீங்கள் கோவக்காய் வறுவல் சாப்பிட்டு பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி வச்சு சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப பிடிக்கும். கோவக்காய் விரும்பாதவங்க கூட விரும்புவீங்க. ஏன்னா அது ரோஸ்ட் பண்ணதுக்கப்புறம் கோவக்காய் மாதிரியே தெரியாது, அது ஒரு டேஸ்ட்டில் இருக்கும். சிம்லேயே வச்சுருவேன் நான். சிம்லேயே வச்சு ஒரு 1/2 மணி நேரம் விட்டு பார்த்தோம்னா நல்லா ரோஸ்ட் ஆகிருக்கும். இப்போ சிம்லேயே கொஞ்சம் நேரம் இருக்கும். இதில் ஒரு 2-3 பூண்டு எடுத்து தோலோடு தட்டி வச்சுக்கணும். நையப்பியை இதை போட்டோன்னா இன்னும் ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். எந்த ஒரு பொரியலுக்குமே நான் பூண்டு போடுது. வாய் இருந்தாலும் நமக்கு அது ஒன்றும் செய்யாது. பாருங்கள் எப்படி ரோஸ்ட் ஆகிடுச்சு. ஆனால் சிம்முலேயே தான் வைப்பேன் வேலை முடிய வரைக்கும். அது நல்லா ரோஸ்ட் ஆகி வந்துடும். இப்போ அவ்வளோதாங்க, இதோட இவ்வளோ தான். இன்னும் ரோஸ்ட் ஆகி வந்ததுக்கப்புறம் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு காட்டுறேன். இப்போ பாருங்கள், நல்லா ரோஸ்ட் ஆகிடுச்சு. அந்த சிம்முலேயே வச்சு இந்த மாதிரி நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இது எல்லா சாதத்துக்குமே நல்லாயிருக்கும். தயிர் சாதம், சாம்பார் ரசம், புளியோதரை, லெமன் சாதம் எல்லாத்துக்குமே டேஸ்ட்டாக இருக்கும். விரும்பாதவங்க கூட கோவக்காய் விரும்புவாங்க. இந்த மாதிரி நீங்களும் செஞ்சு பார்த்து சாப்பிட்டு எப்படின்னு சொல்லுங்கள். பாய்.